காவிரி மேலாண்மை குழு வந்து பார்வையிடாமே எங்களை தண்ணி தந்துவிடு தமிழகத்தை மனுவை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை மோடி தான் தீர்ப்பார், தமிழகம் ரொம்ப அழுத்தம் கொடுத்துங்கிறாங்க எங்கள் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவகவுடா இன்னைக்கு இல்லை, அவர் பிரதமராவதுக்கு முன்னாலே இருந்து அதுக்கப்புறம் பிரதமராக இருந்த காலத்திலும் சரி, இப்போ இருக்கிற காலத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கொடுக்கூடாது என்ற அவ்வளோ வைராக்கியமானவர் அவர். அவரிடத்திலிருந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு சாதனையான வார்த்தைகள் வராது. எனவே அவர் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்று விட்டு விடுகிறோம். அவர் ட்ரிபுனல் போடுறதை எதிர்த்தார், ட்ரிபுனலில் இன்டர்வியூ ஆர்டர் கொடுக்கறதை எதிர்த்தார், ஃபைனல் ஆர்டர் கொடுக்கறதை எதிர்த்தார், கஜெட்டில் போடுறதை எதிர்த்தார். காலமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பது தான் வேலை. இப்போ திடீர்னு மோடி தான் அதை தீர்த்து வைக்க முடியும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இப்போ மோடி பக்கம் சேர்ந்தால் தான் ஏதாவது நான் அவர் பிள்ளைகளுக்கு அங்கே அரசியல் நடத்த முடியுன்ற எண்ணம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. அவருடைய ஆதாயத்துக்காக அது மாதிரி பேசியிருக்காரு. யார் ஆதாயத்துக்கு பேசுகிறாரோ, நம்ம மேலே வெறுப்பில் பேசுகிறாரோ, ஆனால் நமக்கு எதிர்ப்பாக தான் பேசுவார். அண்ணாமலை மூணாவது ஊழல் பட்டியல் வெளியிடுவேன் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காரு. அதில் நிறைய பேர் சிக்குவார்கள் அப்படின்றாரு. அதை பற்றி எனக்கு வெளியிட்டோம். அவர் யார் பிடிச்சி கையை பிடிச்சிக்கிறாங்க வாடான்னு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து எப்படி இருக்கு? ஓட்டு போடுவாங்க, யார் ஜெயிக்கிறாங்க அவங்க எம்பி ஆவாங்க. இல்லை சார், பிப்ரவரியிலே அறிவு போகிறோன்றாங்க. திமுக அதுக்கு தயார் நிலையில் இருக்கா? நாங்கள் நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் தயார். எங்கள் பார்ட்டி ஆர்கனைஸ் பார்ட்டி, தேர்தலுக்காக உருவாக்குற பார்ட்டி இல்லை. இது கடகால் சரியாக போட்டு பேஸ் பண்ணுறது. எங்களுக்கு எப்போ தேர்தல் வச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகளோடு ஆதரவோடு நிற்பதற்கு தயார். திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளுக்கு வரவேற்பு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலில் அந்த அழைத்து பேசும்போதே பலர் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது எங்களிடம் இருக்கிறவர்கள் பலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தமிழ்நாட்டில் அதிகார மையங்கள் அதிகமாகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். எனவே எங்களை தமிழ்நாடு ரொம்ப நாளாக இருந்தால் பேருவார், எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவார். சரி, ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும்